வெல்கம் டு அவர் சேனல். நாம் தமிழர் கட்சி தேர்தல் அறிக்கை 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை நாம் தமிழர் கட்சி வெளியிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி தரப்பில் என்ன வகையான தேர்தல் அறிக்கைகள், தேர்தல் வாக்குறுதிகள் வெளியிடப்பட்டிருக்கு, இதன் மூலமாக யாருக்கெல்லாம் சலுகை பற்றிய எதுவும் அறிவிப்புகள் இருக்கா என்பது பற்றி பார்ப்போம். 2026 ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ளார். 49 தலைப்பில் 462 பக்கத்தில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளார். தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தை மாற்றுவோம், அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம், தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம், நீர்வள பெருக்கம், தூய குடிநீர் இலவசம், மருத்துவம், மாற்றுத்திறனாளிகள் நலன், பெண்ணுரிமை, போக்குவரத்து கொள்கை என பல்வேறு தலைப்புகளில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதில் முக்கியமான சிறப்பம்ச அறிவிப்புகள், அறிக்கைகள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அனைவருக்கும் அரசு வேலை, 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையில் பயிற்சி முறை கல்வி பயிற்றுவிக்கப்படும். குடிநீர் விற்பனைக்கு தடை, கடலில் வீணாக 2300 TMC மழைநீர் கலப்பதை தடுக்க திட்டங்கள் வகுக்கப்படும். மாநிலத்தில் வசூலிக்கப்படும் வரிகளில் மாநிலத்திற்கு 75%, மத்திய அரசிற்கு 25% வழங்க வலியுறுத்தப்படும். வாக்குப்பதிவு கட்டாயமாக்கப்படும் வகையில் 100% வாக்களித்ததற்கான அரசின் சான்றிதழ் இருந்தால் மட்டுமே அரசின் சலுகைகள் வழங்கப்படும். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு பதிலாக மீண்டும் வாக்குச்சீட்டு முறை கொண்டு வரப்படும். 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு 1 நாடாளுமன்ற தொகுதி கொண்டு வரப்படும். பாலியல் குற்றங்களுக்கு எதிரான கடும் நடவடிக்கைகளாக குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை, 60 வயதிற்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு ஓய்வூதியம். படிப்படியாக ஓராண்டிற்குள் மதுக்கடைகள் மூடப்படும். மாணவர்களின் கல்விக் கடன் முற்றிலும் ரத்து செய்யப்படும். ஆங்கில மருத்துவம் தமிழ் வழியில் நடத்தப்படும். பாரதிதாசனின் வாழ்வினில் செம்மையை பாடலே தமிழ்தாய் வாழ்த்தாக்கப்படும். தமிழ்நாட்டில் தமிழின் நீதிமன்ற மொழி வழக்காடு வழிகளாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உச்சநீதிமன்ற கிளை அமைக்க வேண்டும். தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்தக்கூடாது. வாக்குச்சீட்டு முறை கொண்டு வர வேண்டும் என கூறினார். தற்போது இருக்கும் தமிழ்நாடு அரசு முத்திரைக்கு பதிலாக பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்ற வாசகத்துடன் திருவள்ளுவரின் புகைப்படத்துடன் கூடிய முத்திரை இடம்பெறும் என கூறப்பட்டுள்ளது. தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சென்னை, திருச்சி, மதுரை, கோவை, கன்னியாகுமரி என 5 இடங்களில் தலைநகர் உருவாக்கப்படும் என வாக்குறுதி அளித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி முறை தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறையை இருக்கும் என்றும் சீமான் குறிப்பிட்டுள்ளார். ஓராண்டிற்குள் மதுக்கடைகளை படிப்படியாக மூடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் கல்விக் கடன் முற்றிலுமாக ரத்து செய்யப்படும் எனவும் நாம் தமிழர் கட்சி வாக்குறுதி அளித்துள்ளது. ஆடு மாடு வளர்ப்பது அரசு பணியாக்கப்படும் என்றும், படிக்காதவர்களுக்கும் அரசு வேலை வழங்கப்படும் எனவும் சீமான் வாக்குறுதி அளித்துள்ளார். முதலமைச்சர், அமைச்சர்கள், MP, MLAக்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவது கட்டாயமாக்கப்படும் என்றும் நாம் தமிழர் கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. கச்சத்தீவை மீட்பதற்கான அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். காவலர்களுக்கு காக்கி உடைக்கு பதிலாக புதிய நீல வண்ணத்திலான சீருடைகள் வழங்கப்படுவதுடன் ஆண் காவலர்களுக்கு 8 மணி நேர வேலை, பெண் காவலர்களுக்கு 6 மணி நேர வேலை அமல்படுத்தப்படும் என்றும் நாம் தமிழர் கட்சி வாக்குறுதியை அளித்துள்ளது. குறிப்பாக தேர்தலுக்கு முன்பாக ஒவ்வொரு கட்சியினரும் தங்களது தேர்தல் வாக்குறுதிகளையும் தேர்தல் அறிக்கைகளையும் வெளியிட்டுள்ளனர். இந்த தேர்தல் வாக்குறுதி நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்ட சில முக்கிய அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்கு. இந்த வாக்குறுதிகளை பற்றிய உங்களுக்கு ஏதேனும் கூடுதல் சந்தேகங்கள், தகவல்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.